ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் வினோத் ஃப்ரம் சென்னை. வெல்கம் டு மை தமிழ் புக் சம்மரி. சரி, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற புக் யாருதுன்னு கேட்டிங்கன்னா, ஜார்டன் பீட்டர்சன் அவரோட 12 ரூல்ஸ் ஃபார் லைஃப். இது ஒரு ரொம்ப ஃபேமஸான நியூயார்க் டைமோட பெஸ்ட் செல்லர். அது இல்லாமல் இவர் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செல்ஃப் ஹெல்ப் ஆத்தர்ஸ். சரி, இந்த புக் யார் யாருக்கெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லைஃப்பில் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லை, செல்ஃப் எஸ்டீம் இல்லை, ஒரு பேடாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த புக் ஒரு நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். இதை எடுத்து படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரெஃப்ரெஷ்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். சரி, புக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு 12 முக்கியமான ரூல்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி, யார் இந்த ஜார்டன் பீட்டர்சன், அவரை பற்றி நம்ம பார்ப்போமே. ஜார்டன் பீட்டர்சன்ன்றவர் வந்து கெனேடியன் யூடியூப் பர்சனாலிட்டி. இவரோட ஜஸ்ட்டு நீங்கள் யூடியூப்பில் போய் ஜார்டன் பீட்டர்சன் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னாவே எக்கச்சக்க வீடியோஸ் இருக்கும். ஏன்னா இவர் நிறைய வந்து இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு, நிறைய போட்காஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். எக்ஸப்ஷனலாக அவரோட வியூ பாயிண்ட்ஸ்லாம் உலகத்துக்கு பயங்கரமாக தெரிவிச்சிருப்பார். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஒரு பயங்கர ஃபேமஸான ஒரு யூடியூப் பர்சனாலிட்டி. அது இல்லாமல் இவர் வந்து ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் அண்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காலஜி அட் தி யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ. இவர் வந்து பேசிக்லி ஒரு கெனடியன் சிட்டிசன் தான் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து இவர் போஸ்ட் கிராஜுவேட் இன் பிஹெச்டி வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் கிளினிக்கல் சைக்காலஜி ஃப்ரம் மெக்கில் யூனிவர்சிட்டி அண்ட் ஒர்க்கிங் ஆஸ் அ ப்ரொஃபஸர் அட் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி. அது இல்லாமல் இவர் முக்கியமாக ஃபேமஸ் ஆனதுக்கு உண்டான விஷயங்கள் என்னென்னா, யூடியூப்பில் இவரோட வீடியோஸ் வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இவரோட பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கரண்ட் டெவலப்மெண்ட்ஸுக்கு உண்டான ரிலவெண்ட்டான விஷயங்கள் இவர் வந்து நிறைய பேசியிருப்பார். ஸோ அதனால் இவர் வந்து பயங்கரமான ஒரு யூடியூபர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து கொஞ்சம் ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் வந்து பயங்கரமாக இருக்கும். பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளைட்டில் வந்து ஹேமர் ஹெட் ரோல்லாம் அடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் வந்து அரிசோனா மீட்டியர் அப்படின்ற அந்த இதை வந்து ஆஸ்ட்ரோனட்ஸோடு வந்து போய் வந்து இது பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் மீத்தாலஜியில் வந்து இவர் கொஞ்சம் ஃபேமஸான ஒரு பர்சன். அதுக்கப்புறம் பல வகை அந்த மீத்தாலஜி லெசன்ஸ்லாம் நிறைய எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் இவர் வந்து பல கம்பெனிஸ்க்கும் ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் UN ஜெனரல் செக்ரட்டரி அண்ட் சர்வ்ட் அஸ் அன் அட்வைசர் டு தி சீனியர் பார்ட்னர்ஸ் ஆஃப் மேஜர் கெனடியன் ஃபர்ம்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஜார்டன் பீட்டர்சனை பற்றி இருக்குது. சரி, இந்த புக்கில் வந்து என்னென்ன நம்ம அப்படி பார்ப்போம் அப்படின்னா, அந்த 12 ரூல்ஸ் வந்து ப்ரீடாமினென்ட்லி எதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மொதல் விஷயம் டிசிப்ளின், ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃப்ரீடம் அண்ட் அட்வென்ச்சர். இது எல்லாம் தான் இந்த புக்கில் வந்து பயங்கரமாக வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் வந்து வேர்ல்ட்ஸ் விஸ்டம், அதாவது இன்றைக்கி நம்ம வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது வந்து சயின்டிஃபிக்கலி ஒரு எம்ஃபசைஸ் பண்ணி வந்து கிரவுண்ட் பிரேக்கிங் சயின்டிஃபிக் ரிசர்ச்சோட சேர்த்து பீட்டர்சன் வந்து ஹாப்பினஸ் இஸ் எ பாயிண்ட்லெஸ் கோல் அப்படின்ற மாதிரி தான் இந்த புக்கே ஆரம்பிக்கிறார். என்னது ஹாப்பினஸ் இஸ் எ பாயிண்ட்லெஸ் கோலா? இல்லையா, எல்லாருமே ஹாப்பினஸை பற்றி தானே போய்கிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புக்கில் வந்து கொஞ்சம் முரண்பாடாக பேசுவார். பட் அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, ஹாப்பினஸை தேடுறதுக்கு முன்னாடி வந்து மீனிங் இன் லைஃப்பை வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். எப்போ மீனிங் இன் லைஃப் வந்து சர்ச் பண்ணுறீங்களோ அப்போவுமே வந்து ஹாப்பினஸ் வந்து உங்ககிட்ட வரும் அப்படின்ற மாதிரி ஃபிலாசபிக்கல் பர்சன் தான் ஜார்டன் பீட்டர்சன். The best way to find order is search for a meaning. This search for meaning should not be taken for its own sake, but as a defense against the suffering intrinsic to our existence. When you experience this suffering, you can either withdraw or face it. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து சஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஃபேஸ் பண்ணணுமா இல்லை அதை ஃபேஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதை விட்டிங்களோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபியர் பேஸ்ட் மென்டாலிட்டி அறிவிங்க. இதுக்கப்புறம் வந்து விக்டம் மைண்ட் செட் வரும். பட் எப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களோ உங்களோட சஃபரிங்க்கு ஒரு மீனிங் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். Withdrawing will allow the darkness we all possess to overcome us. Facing it will help us challenge the dark impulses and adjust to our aims அப்படிங்கிறாரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் வித்ட்ராவல் அப்படின்றது லைட்டு, வித்ட்ராவல்ன்றது டார்க்கு, ஃபேஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு லைட். இந்த மாதிரி ஒரு மெக்கானிசமில் தான் ஃபஸ்ட்டு ஃபிலாசபி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்ட் அப் ஸ்ட்ரைட் அப்படிங்கிறார். இது வந்து நீங்கள் வந்து எப்பயுமே கேட்டிருப்பீங்க இல்லையா, நம்மளோட பேரண்ட்ஸோ இல்லை டீச்சர்ஸ்லாம் வந்து எப்பயுமே நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்ற மாதிரி, ஏன் இப்படி குனிஞ்செல்லாம் நிற்கிற இப்படிலாம் கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு ஃபிலாசபிக்கு பின்னாடி இவர் வந்து பயங்கரமாக ஒரு இதை எடுத்து இது ஒரு பாயிண்ட்டாகவும் கொடுத்துருக்காரு. ஸ்டாண்ட் அப் ஸ்ட்ரைட் வித் யுவர் ஷோல்டர்ஸ் பேக் அப்படிங்கிறாரு. இதுக்கு ஒரு ரீசன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஷோல்டர்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் வீக்காக இருக்கிற பர்சன் வந்து டினேயிங் மென்டாலிட்டி உள்ள பர்சனாக இருக்கலாம், இல்லை விக்டம் மைண்ட் செட் உள்ள பர்சனாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து எப்போ உங்களோட சஃபரிங்கை வந்து
டினை பண்ணுறீங்களோ, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போயே வந்து உங்களுக்கு ஹோப்லெஸ் விக்டம் மைண்ட் செட் மென்டாலிட்டி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மென்டாலிட்டி இப்போ வந்து இன்க்ரீசிங்லி காமன். அதுக்கப்புறம் ஏன் காமன் ஆகுது அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து நம்மளோட ப்ராப்ளம்ஸை வந்து ஹெல்ப் பண்ணி சால்வ் பண்ணி தருவாங்க அப்படின்றது தான் ஒரு விக்டம் மைண்ட் செட்டுக்கு உண்டான ஒரு பர்சனாலிட்டி. தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறத விட தன்னோட ப்ராப்ளத்துக்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி அடுத்தவங்க கிட்ட வந்து கொடுக்கறதுன்றது தான் இந்த டினையல் மென்டாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. Some of the strongest people have overcome this massive amount of pain, suffering and adversity by taking ownership of their suffering, allowed them to find their meaning. On top of mentality through our body posture is very critical. ஸோ இதனால தான் வந்து இந்த பாடி போஸ்டருக்கு வந்து அவர் வந்து பயங்கரமாக எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. எப்போ நீங்கள் வந்து சொல்லுவாங்கள்ல, நிமிர்ந்து நில், நேர்கொண்ட பார்வை, இதெல்லாம் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் அதை வந்து நம்ம எம்ஃபசைஸ் பண்ணி பார்த்ததில்ல. பட் அதுக்கு பின்னாடி வந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படின்றது இந்த புக்கில் வந்து ஜார்டன் பீட்டர்சன் ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார். அதுக்கு இன்னொரு விஷயங்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டாண்ட் அப் ஃபார் யோர் செல்ஃப். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து லாப்ஸ்டரை வந்து சொல்கிறாங்க. லாப்ஸ்டரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போதைக்கு லாப்ஸ்டர்னா இன்னும் சொல்ல வேண்டிய விஷயம் கிடையாது. பல பேர் அதை ரொம்ப பயங்கர டேஸ்ட்டாக சாப்பிட்டுருப்பீங்க. ஸோ லாப்ஸ்டருக்கு ஒரு ஃபெனாமினல் விஷயம் இருக்குது. எப்போ இந்த லாப்ஸ்டர் வந்து ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் கைண்ட் ஆஃப் டல் ஆயிடுதோ, அதாவது அவங்க சைக்காலஜி, அதாவது அவங்களோட ட்ரைப்குள்ளே இந்த வந்து செரோட்டோனின் அப்படின்ற வந்து ஒரு ஹார்மோன் சுரக்கிறது வந்து நிறுத்திடுமா. பட் சில லாப்ஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா பயங்கர டாமினண்ட்டாக போல்டாக இருக்கும். அதனால் வந்து அவங்களுக்கு வந்து செரோட்டோனின் துறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இந்த செரோட்டோனின் மேட்டர் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது லாப்ஸ்டருக்கு மாத்திரம் கிடையாது, நம்மளுக்கு ஒன்று தான். நம்ம வந்து எப்போ ரெஸ்பான்சிபிளாக இருக்குமோ, எப்போ கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறோமோ, அப்போவுமே ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த செரோட்டோனின் நமக்குள்ளேயும் சுரக்க ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா the dominant lobsters also adopted a strong posture while the other lobsters curled up அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் research has shown that physical stature, even a small muscle movement, can affect your emotions. It is tough to accept responsibility for your actions when you are slouching, குனிஞ்சிருக்கும் போது, or sprawled up out of the floor. By being upright with your shoulders back and your feet shoulder width apart, you exude confidence and a willingness to take a meaningful action. ஸோ இந்த புக்கில் இருந்து ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மொதல் பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. நீங்கள் எப்படி நடக்கிறீங்க அப்படின்றத இன்னிலேருந்து அட்லீஸ்ட் யோசிச்சு பாருங்கள். நான் வந்து என்னோடய வாக்கிங் ஸ்டான்ஸ் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கா, இல்லை வந்து ஒரு மாதிரி ஸ்லோச் வாக்கிங் ஸ்டான்ஸ் இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் ஸ்லோச்சாக வாக் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நாளைக்கு ஒரு நாள் கான்ஃபிடென்ட்டாக வாக் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி கான்ஃபிடென்ட்டாக வாக் பண்ணிங்க அப்படின்னா, அன்றைக்கி ஃபுல் டே எப்படி போச்சு அப்படின்றது வந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இல்லையா. காமனான பாயிண்ட் எல்லோரும் கேள்விப்பட்டது, பட் ஒன் ஆஃப் தி ஃபைனஸ்ட் அண்ட் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்த விஷயங்கள் வந்து மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் பீப்புள் ஹூ வாண்ட் தி பெஸ்ட் ஃபார் யூ. ஓகே, இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து டாக்ஸிக் ஃப்ரெண்ட்ஸாக இல்லை மோட்டிவேஷ்னல் ஃப்ரெண்ட்ஸாக அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்கணும். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்போ டாக்ஸிக்காக இருக்காங்களோ அவங்க வந்து உங்களை வந்து என்கரேஜ் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் உங்களோட நீங்கள் டெவலப் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தாங்கன்னா, நீங்கள் எந்த தப்பு பண்ணிங்கனாலும் உங்களோட ஃபேஸ்லேயே சொல்லுவாங்க, இப்படி நீ பண்ணியிருக்கக்கூடாது, நீ பண்ணது ஃபுல்லாக தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் உங்களுக்குள்ளே தயவு செஞ்சு பில்ட் பண்ணிக்கோங்க. If you surround yourself with the people who support you upward aim, they will not tolerate your cynicism, உங்களோட கெடுதல்கள், உங்களோட criticism and destructiveness. Instead, they will encourage you when you do good for yourself and others and carefully punish you when you don't. This encouragement will bolster your resolve. Resolveன்றது வில் பவரை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது, ஸ்ட்ரைவ் டு சரவுண்ட் யுவர் செல்ஃப் வித் குட் பீப்புள். அதே மாதிரி யார் கூடயாவது நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறீங்கன்னா, சூப்பர்ஃபிஷியல் ஃபியூச்சர்ஸ், அதாவது அவங்க வந்து என்ன காஸ்ட் இல்லை என்ன க்ரீட் இல்லை எவ்வளோ பணம் இருக்குது, இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆள்கள் வந்து பின்னாடி உங்களோட லைஃப்பில் எந்த ப்ராப்ளத்தையும் இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸே கிடையாது. அதே மாதிரி பிரில்லியன்ட் பீப்புள் கூட நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா, இட் ரிக்வயர்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் கரேஜ் டு ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் டு பிரில்லியன்ட் பீப்புள் லைக் திஸ். பிகாஸ் யூ மைட் ஃபீல் இன்ஃபீரியர் அப்படிங்கிறாங்க. நம்மளோட திறமசாலிங்களோட நிற்கும் போது நமக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் இல்லையா. பட் இருந்தாலும் பரவாயில்ல, டெவலப் அ கரேஜ் டு ஹேவ் அ கைண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் லைக் திஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்தது, கம்பேர் யுவர் செல்ஃப் டு ஹூ யூ வேர் எஸ்டர்டே, நாட் டு சம்ஒன் எல்ஸ் ஹூ இஸ் டுடே. இன்றைக்கி இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. நம்ம யாரை வச்சு கம்பேர் பண்ணுறோம்?
நேற்று நான் எப்படி இருந்தேன் அப்படின்றத வச்சு நம்ம இன்றைக்கி நம்ம இருக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம கம்பேர் பண்ணுறதே கிடையாதுங்க. பட் நம்ம வந்து பக்கத்து வீட்டில் இருக்கவங்களோ இல்லை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வந்து கொலீகோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து கம்பேரிசன் பண்ணுறோம். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரீல்ஸு போஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்குது. இவன் என்னோட சூப்பராக இருக்கான், அவன் என்னோட சூப்பராக இருக்கான், இல்லை அந்த லேடி வந்து இதை விட சூப்பராக ட்ரெஸ் வச்சுருக்கு, இந்த மாதிரி எல்லாம் கைண்ட் ஆஃப் ஃபிலாசபி தான் வந்து நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம். பட் அப்படி இருக்கவே கூடாது அப்படின்றாங்க. கம்பேரிசன் வந்து எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நேற்றுக்கு நீங்கள் எப்படி இருந்தீங்க வித் டுடே நீங்கள் எப்படி இருக்கீங்க. நேற்றுக்கு நீங்கள் வந்து கம்மியாக வேலை பார்த்தீங்க, இன்றைக்கி அதை விட அதிகமாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுதான் பெஸ்ட்டு கம்பேரிசன் யார்ட்ஸ்டிக் அப்படின்றதும் இந்த புக்கில் வந்து சொல்கிறாரு. Once you are an adult, you are a singular being. So be conscious when comparing yourself to others. You have your own particular problems, financial, intimate and psychological problems. Those are embedded in the unique broader context of your existence. ஸோ உங்களோட ப்ராப்ளம் உங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். மேபி நீங்கள் யார் கூட கம்பேர் பண்ணுறீங்களோ அந்த ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் அவர் ஃபேஸ் பண்ணி இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான விஷயம். ஸோ அதனால் வந்து பிறருடன் தயவு செஞ்சு வந்து உங்களை வந்து கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. You must also decide what to let go and what to pursue. These decisions take careful observation, education and reflection and communication with others. Essentially, by doing this, you are scratching the surface of your beliefs. This helps you to make decisions without feeling overwhelmed with your problems. அப்படிங்கிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், ஏன் இந்த வந்து கம்பேரிசன் மேட்டர் சொல்கிறாருன்னா, நம்ம வந்து இன்றைக்கி வந்து எல்லாருக்கூடையும் கனெக்டடாக இருக்கோம். முன்பெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம அந்த அளவுக்கு கனெக்டடாகவே இருக்க மாட்டோம். பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லா விஷயத்துலையும் நம்ம வந்து கனெக்டடாக தான் இருக்கும். ஸோ கனெக்டட் பில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஆன்லைனில் நம்ம கனெக்டாக இருக்கும்போதே உங்கள் பிரெயின் வந்து ஹவு யூ கம்பேர் வித் அதர் பீப்புள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப உங்கள் பிரெயினுக்கு வந்து ஈஸியாயிரும் அப்படின்றாரு. வென் யூ ஆர் எக்ஸ்போஸ் டு ஸோ மெனி பெட்டர் பீப்புள் யூ ஆர் மோர் இன்க்ளைன் டு லூஸ் ஹோப். You will stop taking action and let your life slip into chaos. ரொம்ப மோசமாக போகிறதுக்கு உண்டான தருணங்கள் நிறைய இருக்குது வித் கம்பேரிசன். The best way to prevent this from happening is to stop comparing yourself to who someone else is today. Instead, start comparing yourself to who you were yesterday. இதுதாங்க இந்த புக்கில் அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, செட் யுவர் சைக்காலஜிக்கல் ஹவுஸ் இன் ஆர்டர். ஸோ இந்த சைக்காலஜிக்கல் ஹவுஸ் இன் ஆர்டர் வந்து இந்த புக்கில் நம்ம 2-3 இடத்துல வந்திருக்கோம். சைக்காலஜிக்கல் ஹவுஸ் இன் ஆர்டர்னு சொல்கிறது வேறு எதுவுமே கிடையாதுங்க. அவர் நம்மளோட மென்டல் ஹெல்த்தை தான் குறிப்பிடுறாரு. மென்டல் ஹெல்த் டிட்டோரேட் ஆகிறதுக்கு ஒன் ஆஃப் த ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் யோர் செல்ஃப் வித் அதர்ஸ். இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படிங்கிறார். Comparing yourself today to who you were yesterday is what the Peterson calls taking stock of your psychological house. You can see the progress you have made and decide if you believe you are progressing at the required rate. ஸோ அந்த சைக்காலஜிக்கல் ஹவுஸோட ப்ரோக்ரஸை வந்து மெஷர் பண்ணி பார்க்கணுன்றாரு. செட் யுவர் ஹவுஸ் இன் அ பர்ஃபெக்ட் ஆர்டர் பிஃபோர் யூ கிரிட்டிசைஸ் தி வேர்ல்ட். ஸோ இட் ஹோல்ட்ஸ் சிக்னிஃபிகண்ட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ வந்து எப்போ பார்த்தாலும் இந்த உலகத்தில் வந்து அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்றத கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் வந்து எல்லா ஸ்டெப்ஸும் உங்களோட லைஃப்பில் எடுத்திருக்கீங்களா அப்படின்றத யோசித்து பார்க்கணும். இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பை எடுக்கலை அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிட்டர்மைன் வெதர் தீஸ் சேஞ்சஸ் ஆர் அ காஸ்மெட்டிக் ஃபிக்ஸ் ஆர் அ ஸ்ட்ரக்சரல் ஃப்ளா. Write a list of these areas that require improvements and match them with your fixes. ஸோ என்னென்ன ஏரியாலலாம் நீங்கள் வந்து சேஞ்ச் கொண்டாட முடியும் உங்களோட லைஃப்பில் அப்படின்ற மாதிரி யோசித்து அதை வந்து ஒரு லிஸ்ட் எடுங்கங்கிறாரு. சில விஷயங்கள் வந்து காஸ்மெட்டிக் ஃபிக்ஸாகவும் இருக்கலாம், அதாவது ஈஸியாக மாற்றிக்க முடியும். பட் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் சேஞ்சே தேவை அப்படிங்கிறாரு. அனலைஸ் பண்ணி அந்த 2 ஸ்டெப்பில் எந்த ஸ்டெப் உங்களுக்கு தேவை அப்படின்றத நீங்கள் யோசித்து எடுங்க அப்படிங்கிறாரு. அடுத்தது, டோன்ட் கிரிட்டிசைஸ். Set your house in a perfect order before you criticize the world. Before you complain about the world or your situation, you need to start small and consider your own circumstances. ஓகே, நம்மளோட சர்க்கம்ஸ்டன்சஸ் பயங்கர சூப்பராக இல்லை அப்படின்னா வந்து முதல் அடி எடுத்து வைக்கிறதுக்கு உண்மையிலே கஷ்டங்கள் கிடையாதுங்க. டேக் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்ட் தி ரெஸ்ட் யூ கேன் டூ இட் ஸ்லோலி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் கேட்குற கேள்விகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹாவ் யூ டேக்கன் ஃபுல் அட்வான்டேஜ் ஆஃப் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃபர்ட் டு யூ. நம்ம வந்து எப்பயுமே சொல்லுவோம் இல்லையா, எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது இல்லை, அது சரியில்லை இது சரியில்லை. பட் நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா, உங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றது கேள்வி. ஆர் யூ ஒர்க்கிங் ஹார்ட் ஆன் யுவர் கெரியர் ஆர் ஆர் யூ லெட்டிங் த பிட்டர்னஸ் அண்ட் ரெசென்ட்மெண்ட் ஹோல்ட் யூ பேக் அண்ட் ட்ராக் யூ டவுன்? Have you made peace with your brother? Are you treating your spouse and your children with dignity and respect?
Do you have the habits that are destroying your health and well-being? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்விகள் இல்லையா? சரி, திரும்ப ஒரு டைம் பார்ப்போமா அதை? ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் எடுத்திருக்கீங்களான்னு கேட்குறாரு. டூ யூ ஒர்க் ஹார்ட் இன் யுவர் கெரியர்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் வந்து பீஸ் வித் யுவர் பிரதர், உங்களோட தம்பி தங்கைகளோட ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதை சால்வ் பண்ணிங்களான்னு கேட்குறாரு. அடுத்தது வந்து ஸ்பௌஸை சரியாக ட்ரீட் பண்ணுறீங்களான்னு கேட்குறாரு. அடுத்தது உங்களோட சில்ட்ரனை வந்து டிக்னிட்டி அண்ட் ரெஸ்பெக்டை ட்ரீட் பண்ணிங்களான்னு கேட்குறாரு. அதே மாதிரி எந்த ஹேபிட் உங்களோட ஹெல்த் அண்ட் மென்டல் வெல்பீயிங்கை டிஸ்ட்ராய் பண்ணுது அப்படின்ற மாதிரி கேள்விகள் கேட்குறாரு. ஸோ இந்த புக்கை ஜஸ்ட் வேணாலும் பாஸ் பண்ணி பாருங்கள், இந்த வீடியோவை பாஸ் பண்ணாலும் சரி. பட் இந்த வீடியோ முடித்தாலும் இந்த கேள்விகளுக்கு உண்டான பதில்கள்லாம் தயவு செஞ்சு ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி உங்களோட லைஃப் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியதுக்குண்டான மிக மிக முக்கியமான கேள்விகள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரி, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரீட் யுவர் செல்ஃப் லைக் சம்ஒன் ஹூ யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஹெல்பிங் அப்படிங்கிறாரு. சரி, நமக்கு வந்து யாரையா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பயங்கரமாக போய் ஹெல்ப் பண்ணுவோம் இல்லையா, அவங்களுக்கு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களையும் நீங்கள் ட்ரீட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இவர் பீட்டர்சன் சொல்கிறாரு. நீங்களும் ஹெல்ப் ரிக்வயர்டான ஒரு மனுஷனாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. The lesson is to learn to be patient. Approach is to respect yourself and know that you are worthy of help. நீங்களும் ஹெல்ப்புக்கு வர்த்தி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. You are important to other people as much you are important to yourself. You have a vital role to play in the unfolding destiny of the world. ஸோ அதனால் ஹோப்பை எக்காரணம் கொண்டு லூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த உலகத்தில் நீங்களும் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பொசிஷனில் தான் இருக்கீங்க. இந்த வேர்ல்டோட டெஸ்டினி அன்ட்ராவல் பண்ணக்கூடிய ரோல் உங்களுக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த ஒரு புக்கில் வந்து ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஆஸ் அ ரிசல்ட் யூ ஆர் மாரலி ஒப்ளிஜ் டு டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஃப். ஸோ செல்ஃப் லவ், செல்ஃப் கேர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புக்கில் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப நல்ல அருமையாக இருக்குது. ஆக்ட் டுவர்ட் யுவர் செல்ஃப் இன் தி சேம் வே யூ வுட் டேக் கேர் ஆஃப் ஹெல்ப் அண்ட் பி டியூட்டிஃபுல் டு சம்ஒன் யூ லவ் அண்ட் வேல்யூ அப்படிங்கிறாரு. ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை நீங்கள் வந்து எப்படி கேர் எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு கேர் வந்து செல்ஃப் கேரும் எடுக்கணும் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, when you look after yourself you are able to start building a meaning in your life அப்படிங்கிறாரு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் கேர் உங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த வீடியோ முடித்த பிறகு எவ்வளோக்கு உங்கள் மேலே செல்ஃப் கேர் எடுத்துக்க முடியும் அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்கள். உங்களோட ஹெல்த் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு செக்அப் பண்ணி பாருங்கள். உங்களோட கெரியரில் எந்த அளவுக்கு நல்லா இருக்கீங்க அப்படின்றது கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் கொண்டு வர முடியுமோ அங்கெல்லாம் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் கொண்டு வாங்க. They can transform the obstacles into open pathways and expanded opportunities. ஸோ இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு செல்ஃப் கேர் அண்ட் செல்ஃப் லவ்வில். Strengthen the individual. Start with yourself. Take care of yourself. Define who you are. Refine your personality. Choose your destination and articulate your being. As a great 19th century German philosopher Friedrich Nietzsche so brilliantly noted, he whose life has a why can bear almost anyhow. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரிகளுங்க. ஃப்ரெட்ரிக் நீட்சே சொன்னது. He whose life has a why can bear almost anyhow. ஸோ உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு பர்பஸ் இருக்குது அப்படின்னா அந்த பர்பஸை வந்து நீங்கள் வந்து அடையிறதுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருந்தாலும் உங்களால் வந்து அதை பண்ண முடியும். இதுக்கு ஒரு ரீசன்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, விக்டர் ஃப்ராங்க்லோட புக் மேன் சர்ச் ஃபார் அ மீனிங் அப்படிங்கிற அவரோட பர்பஸ் இன் லைஃப் இந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்ப்லேருந்து வெளியே வந்துட்டு பாசிட்டிவாக வந்து உலகத்துக்கு இதை பற்றி சொல்லணும் அப்படின்றது ஒரு வை இருந்துச்சு. அதே மாதிரி அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த வைன்ற அந்த ஃபிலாசபி இருந்தால் மட்டும்தான் அவங்களால அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பில் அவ்வளோ மோசமான தருணங்களையும் பிடிச்சு நிற்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த புக்கில் பேசியிருப்பார். ஸோ அந்த புக்கை கூடிய சீக்கிரம் மேபி அவர் அடுத்த வீடியோவில் நான் பண்ணிடுறேன். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு புக்கு. அந்த புக்கோட ஃபண்டமெண்டல் ஃபிலாசபி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்ரிக் நீட்சேல ஹீ ஹூஸ் லைஃப் ஹேஸ் அ வை கேன் பியர் ஆல்மோஸ்ட் எனி ஹவ் அப்படின்றது வந்து கிளியராக இருக்குது. சரி, அடுத்தது டோன்ட் லெட் யுவர் சில்ட்ரன் டூ எனிதிங் தட் மேக்ஸ் யூ டிஸ்லைக் தெம் அப்படிங்கிறாரு. ஸோ அடுத்தது வந்து சில்ட்ரனுக்கு வராரு. சில்ட்ரனை வந்து எப்படி வளர்க்கணும் அப்படின்றதும் வந்து சொல்கிறாரு. ஸோ சில்ட்ரனை வந்து நெவர் யூஸ் வைலன்ஸ் அன்லஸ் இன் செல்ஃப் டிஃபென்ஸ், ஷோ அதர்ஸ் கைண்ட்னஸ் அண்ட் ரெஸ்பெக்ட். ஸோ இந்த மாதிரி தான் சைல்டை ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி சைல்டுக்கு வந்து வெல் செட் ஆஃப் ரூல்ஸ் கொடுங்க. அதே மாதிரி that will guide your children into a better future. Parents must also learn how to help their children overcome failure and pain. These experiences are inevitable and should be used as a learning experience. Raise children who are passionate about changing the world and create children who seek to improve themselves so they are better equipped to change the world அப்படிங்கிறார்.
அதே மாதிரி வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா சில்ட்ரனுக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு அக்ரெஷன் இருக்கும். ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து பீயிங் புல்லிட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மேபி யாராவது ஹார்டாக நடந்திருக்கலாம். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் மேபி அரகெண்ட்டாக இருக்கலாம். பட் யூ ஹேவ் டு ட்ரீட் யுவர் சில்ட்ரன் டு பி கைண்ட் டு அதர்ஸ். அதனால் அப்போ தான் வந்து உங்களோட சில்ட்ரனால் வந்து கேன் பிகம் அ பெட்டர் பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா, பெட் எ கேட் வென் யூ என்கவுண்டர் ஆன் தி ஸ்ட்ரீட். இது என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா, இவர் ஏன் சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களை வந்து லைஃப்பில் வந்து ரசித்து பாருங்கள். ரேதர் தான் எப்போ பார்த்தாலும் எனக்கு தெரியும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோல் செட்டிங், ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இப்படியெல்லாம் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. ஆரல்ஸ் ரேட் ரேஸ் டுவார்ட்ஸ் த ஃப்ரீடம். இந்த மாதிரி எல்லாருமே செய்யும்போது வந்து தன்னை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம நிறைய டைம் கோட் அவுட்றோம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் ரோட்டில் ஒரு பூனை இருக்குது அப்படின்னா ட்ரை டு பெட் அ கேட் அப்படிங்கிறாரு. சரி, இல்லை அப்படின்னா வந்து நேச்சரோட சின்ன சின்ன லவ் அண்ட் பியூட்டியை வந்து ரசித்து பார்க்க சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து நிஹிலிஸ்டிக் ஃபிலாசபி அப்படின்னு ஒரு ஃபிலாசபி இருக்குங்க. லைஃபே ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபண்டமெண்டல் ஃபிலாசபியில் சில பேர் இருப்பாங்க. பட் லைஃப் இஸ் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்ற அந்த ஃபிலாசபியை கொண்டு வரது தான் ஜஸ்ட் பெட் அ கேட் அப்படிங்கிறார். Dwell on these moments when you can increase their impact. Life is too short to suffer அப்படிங்கிறார். சரி, அடுத்தது வந்து do not bother your children when they are skateboarding. இந்த ஃபண்டமெண்டல் சாப்டருக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சில்ட்ரன் வந்து ஏதாவது ஒரு ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியரில் இருக்காங்க அப்படின்னா உடனே ஓடி போய் அதை வந்து நிறுத்தாமல் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். அவங்க லைஃப்பில் வந்து ஃப்யூச்சரில் வந்து நிறைய ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியர் இருக்கும் இல்லையா. ஸோ எல்லா விஷயத்துலேயும் வந்து உங்கள் பசங்களுக்கு வந்து ரொம்ப செல்லம் கொடுத்து எந்த வித ரிஸ்க்குமே எடுக்காமல் ஐயோ அடிபட்டுற போதே, ஐயோ இது பண்ணிட போறியே, இந்த மாதிரி ஒரு ஃபண்டமெண்டல் ஃபிலாசபியை உங்கள் சில்ட்ரன் கிட்ட வந்து ஆக்ட் பண்ணிக்காதீங்க அப்படிங்கிறாரு. Peterson believes that parenting affects how children react to danger in the future. Parents will often encourage the children to do something safer than skateboarding or rock climbing. The author believes that pushing children away from these activities means they will struggle to face the dangers of the adult world. ஸோ சின்ன வயசுலேயே பசங்களை வந்து ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியரை வந்து வளர்த்து விடுங்க. அப்போ தான் அடல்ட்டாக இருக்கும்போது இந்த பிஹேவியர் வந்து அவங்களோட லைஃப்பில் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பி ப்ரிசைஸ் இன் யுவர் ஸ்பீச். இதுக்கு காரணம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏதாவது நம்ம வந்து அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பராக கோல் செட் பண்ணுங்கள். ப்ராப்பராக அந்த கோல் செட் பண்ணி ப்ராப்பர் சென்டென்ஸில் எழுதுங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு டெஸ்டினேஷன் தான் தேவை, எனக்கு இதுதான் ஒரு ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக வந்து கோல் செட் பண்ணுங்கள். அதே மாதிரி பேசும்போது இதை வந்து கிளியராக தெளிவாக பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. Whenever you plan to achieve something, you must be explicit and precise in your goals. Unclear goals can create unclear actions, which then can create unclear results அப்படிங்கிறாரு. So be very very precise in your goals, friends. Once you precisely identify the issue, you will likely to realize that you are far more afraid than you should have been. You now have a systematic target to confront. எப்போ நீங்கள் ப்ரிசைஸாக எழுத ஆரம்பிச்சிங்களோ அப்போமே உங்களோட கோல் வந்து ரொம்ப ரொம்ப கிளியராக கிறிஸ்டல் கிளியராக தெரிய ஆரம்பிக்குது இல்லையா. ஸ்பெசிஃபிக் ஆயிடுச்சு உங்களோட கோல், அதாவது ஜென்ரலைசேஷனே பண்ணலை. அண்ட் ஸ்பெசிஃபிசிட்டி லெட்ஸ் யூ டு ஸ்டார்ட் சேலஞ்சிங் தி கயோஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அடுத்தது, அஸ்யூம் தி பர்சன் who you are listening to might know something that you don't. ஸோ இந்த விஷயங்கள் நம்ம யாருமே பண்ணுறதுங்களா ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, லிசனிங் எக்ஸ்பீரியன்ஸையே நம்ம விட்டுறணும். சில பேர்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன வந்து கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து மக்கள்லாம் இருக்காங்க இல்லையா. கொஞ்சம் நீங்கள் ஆஃபீஸ்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்க வந்து நிறைய இருப்பாங்க. பட் இவங்களை பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிசனிங் ஸ்கில்ஸே வந்து கம்ப்ளீட்டாக விட்டுருவாங்க. பட் லிசனிங் ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள்ங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் யார்கிட்டயே லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா. ஸோ அந்த ஃபிலாசபியோடு மட்டும்தான் நீங்கள் வந்து இன்னொருத்தர்கிட்ட வந்து லிசன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஜார்டன் பீட்டர்சன் சொல்கிறார். ஸோ லிசன் டு யோர் செல்ஃப் அண்ட் டு தோஸ் வித் whom you are speaking. Your wisdom then consists not of the knowledge you already have, but of the continual search for knowledge, which is the highest form of wisdom. இது ஒரு உண்மையான விஷயங்கள்ல. ஏன்னா கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவுன்னு நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. டெல் தி ட்ரூத் ஆர் அட்லீஸ்ட் டோன்ட் டெல் தி லை அப்படிங்கிறாரு. முடிஞ்ச வரைக்கும் உண்மையே பேசுங்க அப்படின்றது ஜார்டன் பீட்டர்சனில் இந்த 12 பிரின்சிபிள்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபிள். As you continue to live by truth, you will have to accept and deal with the conflicts that this mode of being will generate. If you do so, you will continue to mature and become more responsible in a small and large ways. You will approach
your more wisely formulated goals and become even wiser as you discover and rectify your inevitable errors. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரூத்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா உங்களோட எரர்ஸ் எல்லாமே வந்து ரெக்டிஃபை ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அடுத்த விஷயங்கள் நம்ம விட்டு போன விஷயங்களை பார்ப்போமே. வாட் கிவ்ஸ் யூ மீனிங் அப்படின்றது வந்து சர்ச் பண்ண சொல்கிறார். பர்சியூ வாட் இஸ் மீனிங்ஃபுல். ஆமாங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். நம்ம செய்கிற வேலை, நம்ம டெய்லி வாழ்கிற நாட்கள் எல்லாமே ஒரு மீனிங் இருக்கா இல்லையா அப்படின்றது ரொம்ப ஆழ்ந்த மனசோட சிந்திச்சு பார்க்கணும். இன்கேஸ் மீனிங் இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு மீனிங்கை வந்து எடுத்துக்கோங்க. மீனிங்லெஸ் ஆக்டிவிட்டியை லைஃப்பில் வந்து செய்யவே செய்யாதீங்க. மீனிங்லெஸ் ஆக்டிவிட்டியை லைஃப்பில் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா யூ ஆர் ரியலி நாட் கோயிங் டு பி ஹாப்பி. Try to enjoy life as much as you can by pursuing something meaningful. Pursuing meaning will help you to be better and a happier person while also helping you to deal with suffering. So lifeல வந்து find out your why. ஃப்ரெட்ரிக் நிஷே சொன்ன மாதிரி if you can find out your why you can face any all the how அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. You can start doing this by seeking sacrifice rather than by instant gratification. எப்போ நீங்கள் வையை சீக் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ சீக்கிரமாக முன்னேறணும் அப்படின்னு அந்த ஃபண்டமெண்டல் கான்செப்டே இருக்காது. இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணிடுவீங்க. பர்பஸ்ஃபுல்லான லைஃப்பை வந்து லீட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் உங்களெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு உங்களால் முன்னேற முடியும் அப்படின்றது தான் வந்து ஃபண்டமெண்டல் ஃபிலாசபி. ஸோ இந்த புக்கில் வந்து முக்கியமான விஷயங்கள்லாம் பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு வந்து மீனிங்ஃபுல் லைஃப், அதுக்கப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி எப்பயுமே நிமிர்ந்து நிற்கிறது, நேர்கொண்ட பார்வை, பரந்த மனசு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து கான்ஃபிடென்ஸ் பில்டிங் மெஷர்ஸ். அதுக்கப்புறம் வந்து யாரையும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எக்ஸெப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஆல் யுவர் ஆக்ஷன்ஸ் அப்படின்ற ரொம்ப ரொம்ப டாப் லெவலில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா தே எக்ஸெப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் தேர் ஆக்ஷன்ஸ். அவங்க வந்து இந்த ப்ளேம் பண்ணுற ஆட்டிடியூடை வந்து கண்டிப்பாக விட்டுருவாங்க. ஸோ வேறு எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த புக்கை வந்து ஒரு அருமையாக கவர் பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த புக்கில் வந்து வேறு எதுவும் விட்ட மாதிரி தெரியல. ஸோ இந்த மைண்ட் மேப் புக் சம்மரி ஆஃப் ஜார்டன் பீட்டர்சன் வந்து டவுன்லோட் பண்ணி திரும்ப ஒரு டைம் நீங்கள் படித்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹெட் ஓவர் டு www.simplifyyourlife.in. இது என்னோடய வெப்சைட் தான். நான் இந்த மைண்ட் மேப் சம்மரி எல்லாமே ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் ஃப்ரீ டவுன்லோட்ஸ் அப்படின்ற அந்த செக்ஷனில் போய் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை பாருங்கள். முக்கியமாக என்னை பொறுத்த வரைக்கும் இது பிசியில் வந்து பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கேட்ட இல்லை பார்த்த அந்த வீடியோ வந்து உங்களுக்கு மறக்கவே முடியாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் வந்து அந்த வெப்சைட்டில் என்னோடய பல ஆன்லைன் கோர்சஸும் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ரிலவெண்ட்டாக இருந்தால் டூ செக் அவுட் பண்ணிவிட்டு அதில் என்ரோலும் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை ஏதாவது வேல்யூ அவுட் ஆஃப் யுவர் லைஃப் உங்களுக்கு கிடச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கார் புக்கு படிக்கிறவராக இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் a lot for watching this video. See you then guys. Bye bye and take care.